Hello everyone, welcome to the Readers. Today is the most important episode because we are going to learn the simple past tense. நம்ம past tense நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி பேசும்போது யூஸ் பண்ணுவோம். அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கலாம், இல்ல 5 years back நடந்த விஷயமா இருக்கலாம். ஸோ நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு நாம பார்க்க போறது simple past tense. So without much ado, let's get into today's episode. நம்ம டென்சஸ் டாபிக் ஆரம்பிக்கும் போதே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு வேர்புக்கும் 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம், பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் பேசணும்னா இந்த 3 ஃபார்மும் நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ இது கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் போது லேர்ன் பண்ணிடுங்க. இப்போ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரூல் தான். இட்ஸ் குவைட் சிம்பிள் இன் பாஸ்ட் டென்ஸ். என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட், verb 2, அதாவது past tense form of verb and then the object. இந்த subject நீங்க வந்து singular யூஸ் பண்ணாலும் சரி, plural யூஸ் பண்ணாலும் சரி, ஒரே ரூல் தான். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவன் 10 மணி வரைக்கும் வேலை பார்த்தான். He worked till 10 o'clock. அவர் நேத்து ஷாப்பிங் போயிருந்தா. அவள் நேத்து ஷாப்பிங் போயிருந்தா. She went for shopping yesterday. நான் சண்டே அன்னைக்கு ஒரு மூவி பார்த்தேன். I watched a movie on Sunday. அவன் வீட்டுக்கு லேட்டா வந்தான். He came home late. நான் என்னுடைய ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன். I finished my project. என்னுடைய அப்பா நேத்து சென்னையிலேருந்து வந்தாங்க. My father came from Chennai yesterday. நான் 5 yearsக்கு முன்னாடி French கத்துக்கிட்டேன். I learned French before 5 years. அவளுடைய ஃப்ரெண்டை ரெஸ்டாரண்ட்ல சந்திச்சா. She met her friend at the restaurant. நான் என்னுடைய அம்மாக்கு காலையில கால் பண்ணேன். I called my mother in the morning. So affirmative sentence உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். It is quite simple. Subject, past tense form of verb and then the object. So இதுலேருந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். verb உடைய 3 ஃபார்மும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இங்கிலீஷ்ல different types of sentences fluent-ஆ பேச முடியும் உங்களால. இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸ் பத்தி பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ஒரே ஒரு ரூல் தான். So that's subject, didn't, verb 1, அதாவது base form of verb and then the object. நான் இங்கே verb 1 ன்னு சொல்றது present tense form of verb. ஸோ இந்த விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். நம்ம past tenseல affirmative sentence ஃப்ரேம் பண்ணுறப்ப மட்டும்தான் verb 2 யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ், yes or no question, WH question ஃப்ரேம் பண்ணுறப்பெல்லாம் நம்ம மறுபடியும் அந்த verb 1 தான் யூஸ் பண்ண போகிறோம். Okay, so one more time and repeat the format. Listen to it carefully. Subject, didn't, verb 1 and object. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவன் அவனுடைய ஹோம்வொர்க்கை எழுதலை. He didn't write his homework. நான் அவளை சந்திக்கல. I didn't meet her. என்னுடைய அப்பா நேத்து ஆஃபீஸ் போகல. My father didn't go to the office yesterday. நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல. I didn't attend the meeting. அவன் நேத்து லேட்டா வரல. He didn't come late yesterday. அவங்க மெடிசின்ஸ் எடுத்துக்கல. She didn't take the medicine. நாங்க நேத்து ஷாப்பிங் போகல. We didn't go for shopping yesterday. அவன் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. He didn't eat anything since morning. ஸோ அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட நடந்து முடிஞ்சதை பற்றி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ் ஆர் நோ கொஸ்டின் பாஸ்ட் டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரூல் தான். அதோடைய ஃபார்மேட் என்னன்னு பார்ப்போம். டிட், சப்ஜெக்ட், verb 1, அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போதே அதுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணுங்கிறதும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ப்ளீஸ் லேர்ன் இட் கேர்ஃபுல்லி. நீங்கள் அவளை லாஸ்ட் வீக் சந்திச்சிங்களா? நீங்கள் அவளை லாஸ்ட் வீக் சந்திச்சிங்களா? Did you meet her last week? Did you meet her last week? Answer: Yes, I did. No, I didn't. அவ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாளா? Did she attend the meeting? Answer: Yes, she did. No, she didn't. அவங்க வீட்டுக்கு சீக்கிரம் வந்தாங்களா? Did they come home early? Answer: Yes, they did. No, they didn't. அவங்க ப்ராஜெக்டை முடிச்சாங்களா? Did they complete the project? Answer: Yes, they did. No, they didn't. லீவை பற்றி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? Did you inform about the leave? Answer: Yes, I did. No, I didn't. உங்களுக்கு புரிஞ்சுதா? Did you understand? Answer: Yes, I did. No, I didn't. நீங்க அவளுக்காக gift வாங்குனீங்களா? Did you buy gift for her? Did you buy gift for her? Answer: Yes, I did. No, I didn't. எஸ் ஆர் நோ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறப்பயே நீங்கள் அதுக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிறது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். 2 டைப்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அஃபர்மேட்டிவ்ல நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், நெகட்டிவ்ல எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம WH கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸில் WH கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் குவைட் சிம்பிள். ஒரே ஒரு ரூல் தான். என்ன அப்படின்னா, கொஸ்டின் வேர்ட், டிட், சப்ஜெக்ட், base form of verb, அதாவது verb 1 and then the object. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்க எனக்காக என்ன வாங்குனீங்க? What did you buy for me? Answer: I bought a dress for you. நீங்க சண்டே அன்னைக்கு எங்க போனீங்க? Where did you go on Sunday? Answer: I went for a movie on Sunday. நீங்க இன்னைக்கு எப்ப எழுந்தீங்க? When did you wake up today? Answer: I woke up at 6 o'clock. நீங்க எல்லாத்தையும் எப்படி சமாளிச்சீங்க? நீங்க எல்லாத்தையும் எப்படி சமாளிச்சீங்க? How did you manage everything? How did you manage everything? Answer: I managed everything with my mother's help. இப்போ நாம who அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, whoங்கிற கொஸ்டின் வேர்டோட நீங்கள் டைரெக்டாக பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு யாரு உதவி செஞ்சா? உங்களுக்கு யார் உதவி செஞ்சா? Who helped you? Who helped you? Answer: My mother helped me. நேத்து நைட்டு உங்களுக்கு யார் கால் பண்ணா? நேத்து நைட் உங்களுக்கு யார் கால் பண்ணா? Who called you last night? Who called you last night? Answer: My father called me last night. நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க? நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க? Why did you come late? Answer: I came late because I was caught up with a lot of work. ஃபங்க்ஷன்ல நீங்க யாரை சந்திச்சீங்க? ஃபங்க்ஷன்ல நீங்க யாரை சந்திச்சீங்க? Whom did you meet at the function? Answer: I met my friends at the function. நீங்க நேத்து யாருடைய காரை டிரைவ் பண்ணீங்க? Whose car did you drive yesterday? Answer: I drove my car yesterday. போன வருஷம் நீங்க எந்த சிட்டியை விசிட் பண்ணீங்க? போன வருஷம் நீங்க எந்த சிட்டியை விசிட் பண்ணீங்க? Which city did you visit last year? Answer: I visited New Delhi. Last week நீங்க எத்தனை dresses வாங்குனீங்க? Last week நீங்க எத்தனை dresses வாங்குனீங்க? How many dresses did you buy last week? Answer: I bought 10 dresses last week. நீங்க ஷாப்பிங்க்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க?
நீங்க ஷாப்பிங்க்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? How much did you spend for shopping? How much did you spend for shopping? Answer: I spent 5,000 rupees for shopping. நீங்க எனக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க? How long did you wait for me? How long did you wait for me? Answer: I waited for an hour. So, இன்னைக்கு நாம past tense யூஸ் பண்ணி affirmative, negative, yes or no question and WH question learn பண்ணிருக்கோம். நீங்க கண்டிப்பா நிறைய different types of verbs யூஸ் பண்ணி எல்லா type of sentenceயும் frame பண்ணி பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு practice பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு fluency கிடைக்கும், ஒரு understanding கிடைக்கும். Make sure you learn the 3 forms of verb. ஏன் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த tenses போகும்போது உங்களுக்கு verb உடைய 3 ஃபார்மும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ப்ளீஸ் லேர்ன் இட் அட் யுவர் ஓன் பேஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு ரைட் யுவர் ஓன் சென்டென்சஸ், யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் அ லாட். அண்ட் இட்ஸ் நாட் இனஃப் தட் யூ ப்ராக்டிஸ், யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். தைரியமாக இனிமேல் பேசவும் ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா பேசிக்கான 2 டென்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வச்சு ஓரளவுக்கு உங்களால் அழகாக இங்கிலீஷில் பேசிட முடியும். உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே ஜஸ்ட் அ மோட்டிவேஷன், அ செல்ஃப் மோட்டிவேஷன். கண்டிப்பாக பேச ஆரம்பிங்க, தைரியமாக இருங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், ஓகே? இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ப்ராக்டிஸ் வேணும், அண்ட் தைரியமாக நீங்கள் லேர்ன் பண்ணதை பேச ஆரம்பிக்கணும். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகே, ஸோ வில் see you again in the next episode. உங்களுக்கு இன்னைய எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். உங்களில் பல பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷனே. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.